நமது எல்லா மேன்மைகளும் சிலாக்கியங்களும் அவரால் ஆளுகை செய்யப்படுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளும், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு. உங்களுக்கு தெரியுமா, நீ வச்சிருக்கிறது எல்லாமே அவர் வாடகை கொடுத்துருக்காரு உங்களுக்கு. நீ வச்சிருக்கிற எதுவுமே அவருடைய பொருள். நீ வச்சிருக்கக்கூடிய மனைவி அவர் கொடுத்தது, நீ வச்சிருக்கக்கூடிய கணவன் அவர் கொடுத்தது, நீ வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர் கொடுத்தது, உங்க சொத்து அவர் கொடுத்தது, உங்க வீடு அவர் கொடுத்தது. அவர் பயன்படுத்தும்படியாக இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே அவர் இரக்கம் பாராட்டி உங்க கையில கொடுத்துருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு அவர் என்ன செஞ்சாலும் அவர் அன்புள்ள ஒரு ரீதி உள்ளவர். என்கிட்ட எதை எடுத்தாலும் அவருடைய அதிகாரம் உண்மையானது, ரீதியான. என்னை எவ்வளோ பரியாசம் பண்ணாலும், என்னை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தினாலும், என்னை அவர் மண்ணிலேயே போட்டு புதைச்சாலும் அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். எனக்கு என்னை எந்த காலத்தில் கொண்டு போய் வச்சாலும், எந்த சூழ்நிலைக்குள்ளாக என்னை புடமிட்டாலும், என்னை தீயிலேயே போட்டாலும் நெருப்பிலேயே போட்டாலும் அவருடைய அதிகாரமும் கிருபை ஒருபோதும் மாறுவதில்லை என்று புரிதல் யோபுக்கு இருந்துச்சு. வாழ்க்கையில் நீங்கள் நானும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நானும் பெருமை பாராட்டினா நம்முடைய துன்மார்க்கமான பாவ இருதயத்தை மட்டும்தான் பெருமை பாராட்டணும். நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய நிறைய பேருக்கு திறமை இருக்குது. அவன் எல்லாம் கடவுள் வாசல். நிறைய பேருக்கு கடினமாக ராப்பகல உழைச்சிட்டே இருப்பான், ஆனால் வறுமையில தான் இருப்பான். நிறைய பேர் தந்திரம் உள்ளவனா இருப்பான். ஆன்லைன்ல எப்படி கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறது, ஆனால் அந்த அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திறமை, உழைப்பு, சிலாக்கியம் இது எதுவுமே வாழ்க்கைக்கு உதவாது. இதெல்லாம் வாழ்க்கையை காப்பாற்றாது. கடவுளுடைய கிருபையின் கரம் மட்டும் தான் காப்பாற்றும்.